வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் பார்க்க போவது ஹயக்ரீவரை பற்றின ஒரு சின்ன பாட்டு தான். இது பார்த்திங்கன்னா மாணவர்கள் மட்டும் இல்லை, பலருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஞாபக மறதி. இப்படி மறதியால் அவதிப்படுறவங்க ஞானம் சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கலாம். பெருமாள் கோவிலில் அநேகமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருப்பார், அங்கே நீங்கள் போய்க்கலாம். ஹயக்ரீவர் என்பதே விஷ்ணுவின் வடிவம்தான். அவர் வேதங்களை காப்பதற்காகவும் விஷ்ணு எடுத்த வடிவம்தான் ஹயக்ரீவர். ஆனால் வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவிடம் கொடுத்த பிறகுதான் ஹயக்ரீவரின் கோபம் தணியவே இல்லை. லக்ஷ்மி தேவி அருகில் சென்ற பிறகுதான் அவர் கோபம் தணிஞ்சு சாந்தமானார். இதனால்தான் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரூபத்தை நம்ம தரிசனம் செய்வது ஞானம், நினைவாற்றல், செல்வம் போன்ற பல நற்பலன்களை அது நமக்கு கொடுக்குது. வியாழக்கிழமையில் ஹயக்ரீவருக்கு உரிய காயத்ரி ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வழிபடுறதுனால நமக்கு நினைவாற்றல் பெருகுது. அது நினைவாற்றல்ங்கிறப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, பெரியவங்களுமே சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். தொழிலுக்காக இருக்கட்டும், நினைவாற்றல் இருக்கட்டும், இல்லைன்னா படிக்கிறதுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு எல்லாருமே சொல்லலாம். இதை டெய்லி குழந்தைங்க டெய்லி ஒரு 11 டைம் சொன்னாங்கன்னா படிக்காத குழந்தைங்க கூட அது நினைவாற்றல் அதிகரிக்கும். அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் இதை அடிக்கடி கேட்கும்போது உங்களுக்கே மனசிலாகும். ஓம் ஸ்ரீ ஞானாந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்முகே. நன்றி, வணக்கம்.